நடிகர் ரோபோ சங்கரின் மகளுக்கு சிக்கல். 6 மாத குழந்தையை வைத்து வியாபாரம், கைதாக போகும் ரோபோ சங்கரின் மகள் என கடந்த மாதம் யூடியூப் விமர்சகர்கள் பலரும் இந்த வைரல் தம்பதியை வறுத்தெடுத்து விட்டனர். பிறந்து 6 மாதமே ஆன கைக்குழந்தையை வைத்து தம்பதி வெளியிட்டிருந்த அறிவுத்திறன் மற்றும் செயல்திறன் தொடர்பான கான்டென்ட் நெட்டிசன்கள் மத்தியிலும் கடும் விமர்சனத்திற்குள்ளானது. இந்நிலையில் தங்கள் மீதான விமர்சனத்திற்கு பதில் அளிக்கும் வகையில் கடந்த 30ஆம் தேதி தம்பதியினர் நக்கல் நையாண்டியோடு விளக்கமளித்திருந்த நிலையில் அதில் இடம்பெற்றுள்ள தகவலும் தவறு என தற்போது தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் சுட்டிக்காட்டி கண்டித்திருக்கிறது. பிரபல நடிகர் ரோபோ சங்கரின் மகளும் நடிகையுமான இந்திரஜா பிகில் திரைப்படத்தில் பாண்டியம்மா என்கிற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர். இதன் தொடர்ச்சியாக ஒரு சில திரைப்படங்களில் தலை காட்டிய பாண்டியம்மாவிற்கு வெள்ளித்திரை பெரிதாக கை கொடுக்கவில்லை. இந்நிலையில் கடந்த ஆண்டு பாண்டியம்மாவிற்கும் அவரின் உறவினரான கார்த்திக் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. மேரேஜிற்கு பிறகு பாண்டியம்மா பர்சனல் லைஃபில் பிஸியாகி விடுவார் என எதிர்பார்த்த நிலையில் தம்பதி இருவரும் பர்சனல் வாழ்க்கையை பொதுவெளியில் பகிர்வதையே ப்ரொஃபஷனல் வாழ்க்கையாக மாற்றிக் கொண்டுள்ளனர். ஆம், திருமணத்தில் தொடங்கி ஹனிமூன், வளைகாப்பு, குழந்தை டெலிவரி, காதுகுத்து, கிடாவெட்டு என வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து விலாகாக பதிவிட்டு வந்தனர். இந்நிலையில்தான் சமீபத்தில் அவர்களுடைய 6 மாத குழந்தையை ஹெகுரோ என்கிற பள்ளியில் சேர்த்திருப்பதாக தம்பதி வெளியிட்டிருந்த வீடியோ அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து கடும் கண்டனத்திற்கும் உள்ளானது. குறிப்பாக யூடியூப் ப்ரமோஷனுக்காக 6 மாத குழந்தையை கண்டென்ட் ஆக்க வேண்டுமா என அவர்களின் ஃபாலோவர்ஸ் கூட சுட்டிக்காட்டி கண்டித்திருந்தனர். இந்த சூழலில் இந்த விவகாரம் சமூக வலைதளத்தில் விவாத பொருளாக மாறி விஸ்வரூபம் எடுத்தது. சட்டென சுதாரித்துக் கொண்ட இந்திரஜா அவருடைய யூடியூப் சேனலில் தங்கள் மீதான விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் வகையில் மற்றொரு வீடியோவை மிக நக்கலாக பதிவிட்டிருந்தார். ஹெகுரோ என்பது அகாடமிக் தொடர்பானது கிடையாது, அது ஆக்டிவிட்டி தொடர்பானது என விலாவரியாக விளக்கி சொன்னவர்கள் தமிழகத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு குழந்தைகளின் சிந்தனை திறன் அதிகமாக இருந்ததாகவும் அது தற்போது வெகுவாக குறைந்துவிட்டது என கூறி பகீர் கிளப்பி உள்ளனர். அது மட்டுமின்றி இந்த தகவலை வெளியிடுவதால் தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் முதலில் இந்த ஆய்வினை மேற்கொண்ட பிரதமர் மோடி மீதும் அவர் தலைமையிலான 10 IAS மற்றும் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் மீதும் தான் கைது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென ஹாஃப் ட்ரவுசர் போட்டுக்கொண்டு அரைகுறையாக அட்வைஸ் செய்திருக்கிறார் கார்த்திக். இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஹெகுரோவின் அருமை பெருமைகளையெல்லாம் பட்டியல் போட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேர விளக்க உரையை பதிவிட்டு இருந்தனர். இந்த சூழலில்தான் தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தம்பதி வெளியிட்டிருந்த காணொலியை பொறுமையாக பார்த்த பிறகு அதிலுள்ள தவறுகளை பட்டியல் போட்டு தவறான தகவலை பரப்பாதீர் என எச்சரித்துள்ளது. ஹெகுரோ கல்வி முறை இந்திய அரசின் நவ்சேத்னா என்கிற வழிகாட்டும் நெறிமுறையை வெளியிட்டுள்ளதாகவும் அதை வைத்துதான் பயிற்சி கொடுப்பதாகவும் இந்திரஜா அவருடைய காணொளியில் தெரிவித்து இருந்தார். இது முற்றிலும் பொய்யான தகவல் என தெரிவித்துள்ள TN ஃபேக்ட் செக் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை வெளியிட்ட நவ்சேத்னா குழந்தை நலன் மற்றும் பராமரிப்பு குறித்த கட்டமைப்பு தொடர்பானது. அதில் ஹெகுரோ குறித்தோ ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் குறித்தோ எந்த தகவலும் இல்லை என தெளிவுபடுத்தி உள்ளனர். இரண்டாவதாக, தமிழகத்தில் குழந்தைகள் சிந்தனை திறன் குறைந்துள்ளது என்கிற தகவலும் தவறானது. இதற்கு தம்பதி குறிப்பிட்ட நவ்சேத்னாவில் கூட எந்த தரவுகளும் கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஒன்றிய அரசு ரைட் பிரெயின் ஆக்டிவேஷன் பயிற்சி முறையை செயல்படுத்த தனியாக பட்ஜெட் ஒதுக்கியுள்ளதாக தம்பதி கூறியிருப்பது தவறு. அதோடு அரசு குழந்தைகள் பிறந்தவுடன் அங்கன்வாடியில் சேர்க்க திட்டம் வகுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளதும் தவறு என சுட்டிக்காட்டியுள்ளனர். தம்பதி குறிப்பிடக்கூடிய நவ்சேத்னா குழந்தைகளை 3 வயது வரை வீட்டில் வளர்ப்பதையே ஊக்குவிக்கிறது. குழந்தையை பராமரிக்க வாய்ப்பில்லாத நிலையில் மட்டுமே அங்கன்வாடியில் சேர்க்கலாம் என்று பரிந்துரைப்பதாக தமிழ்நாடு ஃபேக்ட் செக் தெளிவுபடுத்தியுள்ளது. கடைசியாக ஹெகுரோ அகாடமி கிடையாது, அது ஒரு ஆக்டிவிட்டி என கூறியிருப்பது கூட
தவறான தகவல்தான் என குறிப்பிட்டுள்ள டிஎன் ஃபேக்ட் செக், சென்னையில் செயல்படும் ஹெகுரு பயிற்சி மையத்தின் சமூக வலைதள பக்கத்தில் இது ஜப்பான் சர்டிஃபைட் ரைட் பிரெயின் எஜுகேஷன் என்றுதான் குறிப்பிட்டுள்ளனர். அவர்களது இணையதள பக்கத்திலும் ரைட் பிரெயின் எஜுகேஷன் என்று மட்டுமே குறிப்பிட்டுள்ளதால் தவறான தகவல்களை பரப்பாதீர் என எச்சரிக்கும் விதமாகவும் கண்டித்திருக்கிறார்கள். தமிழக அரசின் இந்த பதிலடியை தொடர்ந்து ஹாஃப் ட்ரவுசர் போட்டு பாடமெடுத்த இந்திரஜா கார்த்திக் தம்பதியின் ரீல் அந்து போச்சு என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். இதற்கு தம்பதி ஏதேனும் மன்னிப்போ அல்லது விளக்கமோ அளித்திருக்கிறார்களா என அவர்களுடைய உங்கள் பாண்டியம்மா சேனலில் தேடி பார்த்தபோது அவர் இதற்கு எல்லாம் சிறிதும் கவலைப்படாமல் மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி வீடியோ வெளியிட்டு இருப்பது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. பாண்டியம்மா தானாகவே சரியான புரிதலின்றி தவறான தகவலை பகிர்ந்தாரா அல்லது ஒன்றிய அரசு ஆதரவாளர்கள் யாரேனும் அவரை டைவர்ட் செய்து தவறான தகவல்கள் பதிவிட காரணமாக இருந்தார்களா என்பது அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்தாலோ அல்லது அவரே மனம் திறந்து உண்மையை தெரிவித்தாலோ மட்டுமே வெளிச்சத்திற்கு வரும். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.